Okay, the stock market. So we will see again. We will remind these two rules. One is value investing. Right? Next one is long-term investing. There are two things. One is long-term investing. Another one is value investing. So these are all the two golden rules one should look at. In the market, right? So that is where it is. I hope everybody convincing about that. So the next step is we will look at how the stock market performed last week. Before that, what FII has done, foreign institutional investors, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் 1 மந்தா நவம்பர்லயும் சரி, அதுக்கு முன்னாடி அக்டோபர்லயும் சரி, இந்த மார்க்கெட்ல எஃப்ஐஐஸ் வித்துட்டே இருந்தாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல எஃப்ஐஐஸ் ஆர் சோல்டு. பட் டிசம்பர்ல தே ஹவ் ஸ்டார்டட் பையிங் இட். ஸோ டிசம்பர்ல வந்து எஃப்ஐஐஸ் வந்து 11,933 crores வாங்கியிருக்காங்க. அண்ட் டிஐஐ வந்து 1,792 crores வாங்கியிருக்காங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோட் வெதர் எஃப்ஐஐஸ் வாங்குறாங்களா இல்லையா, விற்கிறாங்களா, தென் வாட் இஸ் ஹேப்பனிங்கிறது தெரியணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா எஃப்ஐஐஸ் வாங்கினாதான் மார்க்கெட் மேலே போகும். நம்ம வாட் எவர் சட்டன் டன் எஃப்ஐஐஸ் வாங்கலைன்னா மார்க்கெட் மேலே போகாது. ஸோ எஃப்ஐஐஸ் வாங்குற டேட்டா வந்து நம்ம கண்டினியூஸாக வாட்ச் பண்ணணும். அது கூட 6th டிசம்பர்ல அவங்க ஒரு 1,830 crores வித்துருக்காங்க. இட்ஸ் நாட் அ குட் சைன். கண்டினியூஸா ஒரு 3,000 4,000 crores மார்க்கெட்ல வாங்கிட்டே இருந்தாதான் மார்க்கெட் வில் ரேலி ஃபர்தரா. இல்லாட்டினா ஒரு சைட்வேஸ்லயே இருக்கும். ஒரு செலக்ட் ஸ்டாக்ஸ்ல தான் அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கிறது, நிஃப்டிங்கிறது என்எஸ்சி 50 இஸ் அ பெஞ்ச் மார்க். 24,677ல க்ளோஸ் ஆயிருக்கு. as of now looks weak in short term. Next week market may be range bound between 24,900 to 23,500 சொல்லியிருக்கோம். ஏன்னா எஃப்ஐஐஸ் வந்து கண்டினியூஸா வாங்கணும், அதர்வைஸ் the market may fall. So there are two school of thoughts, right? மார்க்கெட்ஸ் மேல போகும்னா அப்வர்ட்ல வந்து 25,000 டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு டு டச். ஆர் ஃபால்ல வந்து 24,000ல சப்போர்ட் இருக்கு, ரைட்? ஸோ எனிவேர் பிட்வீன் 24,000 to 25,000 ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எஃப்ஐஐஸ் வாங்கினாங்கன்னா the market may go up. ஸோ த நிஃப்டியோடது என்ன ரேஞ்சில் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆல்வேஸ் இஸ் பெட்டர். லாஸ்ட் வீக் வந்து ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பன் இன் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கம்மி பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் 4.5% to 4% கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்ல லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட்டுங்கிறது பேங்கிங் சிஸ்டம் வில் கெட் அ லிக்விடிட்டி. ஸோ எவ்ரி பேங்க் will have, right, more money to lend. More money to lend. So FD rate may come down, right? Loan rates also may come down because of that, right? NII will improve by 5 bips. 5 bips na 5 basis point. 100 basis point ங்கிறது 1%, 5 bips na 0.05. இதுவே பெரிய அமௌண்ட் தான். ஸோ அப்போ சிஆர்ஆர்ங்கிறது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. The bank normally keeps certain amount of money with the bank as a cash. ஸோ அதை வந்து கம்மி பண்ணதுனால என்ன ஆகும்னா பேங்க் கிட்ட நிறைய பணம் இருக்கும். ஸோ த பேங்க் வில் ட்ரை டு லெண்ட் மோர் மணி டு த கஸ்டமர். ஸோ அப்போ பேங்கோட லெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால பேங்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பேங்கிங் செக்டர் நல்லா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது போல பெரிய ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
டார்கெட் ஆல்சோ குட்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் 2025ல பேங்கிங் ஸ்டாக் தான் பெரிய அளவில் போக போகுது. அதை நம்ம இப்பயே சொல்றோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப லோ பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. 8 months லோல இருக்கு பிஎஸ்சி பேங்க்ஸ் எல்லாம். ஸோ அதனால இந்த லெவல் இருந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் வில் கோ அப். லோன் ரேட் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் லோன்ஸ் வில் கம் டவுன். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் லோன் வில் கம் டவுன். அதாவது லோன் ரேட்டுங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் லோன் வில் கம் டவுன். ஸோ ஸோ அது கீழே வரும்போது நிறைய பேர் பாரோ பண்ணுவாங்க லோயர் காஸ்ட்ல லென் பண்ணும்போது நல்ல கஸ்டமர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பேங்க் கேன் பர்ஃபார்ம் வெல். பேங்கிங் ஸ்டாக்ஸ் மேலே போறதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க் வாங்கலாம்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு 2 பென்னி ஸ்டாக்ல கூட பேங்கிங் ஸ்டாக் தான் சொல்ல போறேன். ஸோ பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நல்லா போகும். அதுக்கப்புறம் ஐடி நல்லா போகும், ஃபார்மா நல்லா போகும். இந்த 3 செக்டாரை குறிச்சு வச்சுக்கணும். நான் அதை கூட தனியா ரைட் தான் 2025க்கு செக்டார் என்ன அப்படின்னு சொல்றேன். நிமிஷம், ஐ வில் கிவ் தட். 3 செக்டார் சொல்லியிருக்கேன். பிஃபோர் வி கோ ஆன் டு தட், next slide. Yeah, personal and home loan interest also will come down. Alternate for Ginasica, I will check. சொல்றேன். So what I'm saying is 3 sectors. 3 sectors will perform in 2025. First one, IT. Second one, banking. Third one, pharma. ஜெயிக்கிற குதிரையில தான் பெட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த செக்டார் மேல போறதோ அந்த செக்டார்ல இருக்கிற ஸ்டாக்கை வாங்கணும். நம்ம ஒரு செக்டாரை வாங்கிட்டு மேல போகுமான்னு நம்ம பார்த்துனே இருந்தா போகாது. ஸோ எந்த செக்டார் மேல போகும்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும். இப்ப நான் இந்த 3 செக்டார் மேல போகும்னு சொல்லியிருக்கேன்னா ஏன் போகுதுங்கிறது நமக்கு தெரியணும். தெர் வில் பி லாஜிக் பிஹைண்ட் தட். இப்போ ஐடி, வை இட் இஸ் கோயிங் அப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர் வை இட் வில் கோ அப் ஆன் 2025னா, ருபி டிப்ரிஷியேட் ஆகுது. ருபி டிப்ரிஷியேட் ஆகுதுன்னா கரண்ட்லி 84 rupees இருக்கு. 84.43 என்னமோ இருக்கு. 84.4 rupees எகென்ஸ்ட் டாலர் இருக்கு. இந்த மாதிரி ருபி டிப்ரிஷியேட் ஆகிறது ஐடி எக்ஸ்போர்ட்டுக்கு இட் இல் குட் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ் ஆர் பில்லிங் இன் டாலர்ஸ். ஸோ $1 lakh முன்னாடி பில் பண்ணியிருந்தாங்கன்னா போன வருஷத்துல 80 lakhs தான் கிடைச்சிருக்கும். இப்போ அதே $1 lakh பில் பண்ணினாங்கன்னா 84 lakhs கிடைக்கும். ஒரு 84,30,000 கிடைக்கும். சேம் பிஸ்னஸ்க்கு மோர் மணி கிடைக்கும். ஸோ சேம் பிஸ்னஸ்க்கு மோர் மார்ஜின் கிடைக்கும். ஸோ எக்ஸ்போர்ட்டருக்கு ருபி டிப்ரிஷியேட் ஆகிறது நல்லது. ருபி ஃபர்தராக தான் டிப்ரிஷியேட் ஆகும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கிறது ஜனவரி மாதம் பதவி ஏற்பாரு. ஸோ பதவி ஏற்றோன்னா ஒரு டாலர் இண்டெக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு தான் பார்ப்பாரு. ஒரு டாலர் வந்து ஏன்னா பிரிக்ஸ் கண்ட்ரிலாம் வந்து இப்போ செப்பரேட்டாக ஒரு கரன்சி கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. பிரிக்ஸுங்கிறது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, அந்த கண்ட்ரீஸ்லாம் சவுத் ஆப்பிரிக்கா அந்த கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து ஒரு கரன்சி கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. டாலர் அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அத்தனை வேலைகளையும் பார்ப்பாரு. அப்படி அவர் டாலரை ஸ்ட்ரென்த் பண்ணினார்னா ஐடி கம்பெனிஸ்க்கு பெட்டரா இருக்கும். ஸோ அதனால ஐடி கம்பெனிஸ் வில் டூ வெல். So we need to see IT and பேங்கிங், ஃபார்மா இந்த 3 நல்லா போகும்னு சொல்லியிருக்கேன். ஐடி கம்பெனிக்கு மேல போறதுக்கான காரணம் ருபி டிப்ரிஷியேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். 2வது வந்து பேங்கிங் வந்து ஆல் பிஎஸ்சி பேங்க்ஸ் இந்த மார்க்கெட் கரெக்டான போது நல்லாவே கரெக்டா இருக்கு. ஸோ அது வந்து 8 months லோல இருக்கு. பேங்கிங்ல வந்து என்பிஏ கம்மியா இருக்கு. கவர்மெண்ட் ஆல்சோ சப்போர்ட்டிங், ஆர்பிஐ ஆல்சோ சப்போர்ட்டிங். இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு அடுத்த வருஷத்துல. ஸோ அதனால பேங்கிங் வில் டூ வெல். 3வது ஃபார்மா. இது ஏன் சார் ஃபார்மா பத்தி இப்ப சொல்றீங்க? ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் பெரிய சைஸ்ல இருக்கு, நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து பார்மாசூட்டிக்கல் கம்பெனி நிறைய வந்து ரிசர்ச்சோட ரிசல்ட் வருது. நிறைய புது புது வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க.
வியாதியே இல்லாத மருந்தே இல்லாத வியாதிகள் தான் வரப்போறது இனிமேட்டு. எல்லா டிசீஸ்க்கும் மருந்து இருக்க போகுது. கேன்சரா மருந்து இருக்கு, ஹார்ட் அட்டாக்கா மருந்து இருக்கு, எல்லாத்துக்கும் மருந்து வரப்போகுது. ஸோ நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் கோயிங் டு கம் அவுட் வித் லாட் ஆஃப் ரிசர்ச் அவுட்கம் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல. அப்போ அந்த மாதிரிலாம் ரிசர்ச் வர 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 என்ன ஆகும்னா அந்த கம்பெனி ஸ்டாக்லாம் நல்ல மேலே போகும். ஸோ அதனால நம்ம ஃபார்மா ஸ்டாக்கும் நிறைய ரெக்கமெண்ட் பண்ண போறோம் அப்கமிங் வீக்ஸ்ல. ஸோ ஃபார்மா, பேங்கிங், ஐடி இது மூணும் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம் அடுத்த 2 வருஷத்துக்கு. இந்த 3 செக்டார் தான் நல்லா போக போகுது. இதை தவிர்த்து இன்னொரு செக்டார் வேணா கேபிட்டல் குட்ஸ் பார்க்கலாம். அதையும் வேண்டாம் அப்படின்னா எனர்ஜி பார்க்கலாம். எனர்ஜியில கூட ரினியூவபிள் எனர்ஜியா பார்க்கணும். சோலார், இவி அந்த மாதிரி பார்க்கணும். நம்ம வந்து ட்ரெடிஷ்னலா பார்க்கறது கஷ்டம், அது மாதிரி பார்க்கக்கூடாது. ஸோ ஆர்பிஐல மானிட்டரி பாலிசிஸ் குட் ஃபார் பேங்கிங் இண்டஸ்ட்ரி. ஸோ பேங்கிங் ஸ்டாக்லாம் மேலே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த 3 செக்டார் சொல்றோம். நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா இந்த 3 செக்டார்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ we can focus only these 3 or 4 sectors. 4வது செக்டர் பார்த்தோம்னா கேபிட்டல் குட்ஸ். லாஸ்ட் வீக்கே அந்த கேபிட்டல் குட்ஸ் பத்தி கொஞ்சம் பேசியிருக்கோம். ஸோ we will speak more about these sectors also. Oh, right, right. ஸோ இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த வாரத்துல ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கம்மியா இருக்கு, பேங்க் கிட்ட நிறைய பணம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும், என்ஐ இம்ப்ரூவ் ஆகும், பேங்கிங் ஸ்டாக்ஸ் நல்லா போகும். ஸோ தட் இஸ் வாட் த பாயிண்ட் விச் ஐ ஆர் ட்ரைங் டு டிஃபைன். ஸோ கொஞ்சம் பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கலாம். பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, பிஇ அப்படி சொல்லுவாங்க. பிங்கிறது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் டிவைடட் பை இபிஎஸ். இது கண்டினியூஸா இருக்கும். சிஆர்ஆர் வந்து how long will be the impact in the banking அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஆர்ஆரோட இம்பாக்ட் வந்து என்ன சொல்றது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். இட் வில் பி ஃபார் லாங்கர் பீரியட். ஸோ ஸோ அதனால நெக்ஸ்ட் 1 year 1 to 2 years வந்து பேங்கிங் செக்டர்ஸ் வில் டூ வெல். நாட் ஓன்லி தி சிஆர்ஆர், நெக்ஸ்ட் இயர் 2 ரேட் கட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபர்தர் கோ டவுன். ஸோ இன்ஃப்ளேஷன் ஃபர்தரா கம்மியாச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாகிறதுக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா பேங்க்குக்கெல்லாம் நல்லது. ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் மேலே போகும். ஓகே, ஸோ அதனால பேங்கிங்ல கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா வச்சுக்கிறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங். பிரைஸ் டு ஏர்னிங்கிறது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் டிவைடட் பை இபிஎஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் டிவைடட் பை இபிஎஸ். ஸோ அப்போ பிரைஸ் டு ஏர்னிங்னா என்ன சொல்ல வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியோட பிரைஸ் ஏர்னிங்ஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கா இல்லை ஜாஸ்தியா இருக்கா, அதுதான் வந்து இங்க பாயிண்ட். என்ன சொல்றோம், பிரைஸ் டு ஏர்னிங் இஸ் ரேஷியோ ஆஃப் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வர்சஸ் ஏர்னிங் பர் ஷேர். ஸோ இன்வெஸ்டர் கேன் கன்சிடர் ஏர்னிங் ஃப்ரம் a different பீரியட். லாஸ்ட் 12 months ஏர்னிங் எடுத்துக்கலாம், எடுத்துட்டு செக் பண்ணலாம். ஏர்னிங் பர் ஷேர்னா என்ன அர்த்தம், இபிஎஸ்ங்கிறது ஏர்னிங் பர் ஷேர்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஃபார்முலாஸ் வேணா தரேன் நான். இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர். ஏர்னிங் பர் ஷேர்னா பேட். பேட்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். பேட்டுங்கிறது ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், ஓகே, டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இபிஎஸ் நிறைய இருக்கணும், பிஇ கம்மியா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூவேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஸ்டாக் அண்டர் வேல்யூவேஷன்ல இருந்ததுன்னா வாங்கலாம், ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூவேஷனா இருந்ததுன்னா விற்கணும். அதுதான் வேல்யூ இன்வெஸ்டிங்கோட இது. எப்பெல்லாம் பிஇ வந்து கம்மியா இருக்கோ அப்பெல்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா மார்க்கெட்ல நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ பிஇயோட கரண்ட் மார்க்கெட் பிஇ, நிஃப்டியோட பிஇ 22.76 இருக்கு, 23 பக்கம் இருக்கு. இப்போ நீங்க எந்த ஸ்டாக் வாங்கினாலும் 23க்கு கீழே வாங்கினா சேஃபா இருக்கும், ஹை ரிட்டர்ன் வரதுக்கு ஜாஸ்தி ப்ராபபிலிட்டி இருக்கு. அவங்களோட பிஇஏ ஜாஸ்தியா இருந்ததுன்னா ரிட்டர்ன்ஸ் கம்மியாகலாம், ரிஸ்க் ஜாஸ்தி ஆகலாம். இது எல்லாமே ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபார்வர்ட் பினா நம்ம அடுத்த 1 வருஷத்துக்கு எப்படி இருக்க போறது அப்படின்னு பாக்குறது. அடுத்த 1 வருஷத்துக்கு பி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ட்ரெயிலிங் பினா பேஸ்ட் ஆன் த ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன். போன வருஷத்துக்கு ஏர்னிங்ஸை வச்சுட்டு போடுறது தான் ட்ரெயிலிங் பிஇ அப்படி சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் பிஇங்கிறது இட் இஸ் பிஇ பேஸ்ட் ஆன் த அப்கமிங் ஏர்னிங் ஆர் ஃபியூச்சர் ஏர்னிங் ஆஃப் த கம்பெனி. ட்ரெயிலிங் பிஇனா
the PE is been calculated based on the past performance. Oh, So mostly the investor use forward PE to assess the company expected performance and growth rate. Okay. So trailing PE எப்போதும் எடுக்கக்கூடாது, forward PE தான் எடுக்கணும். Right. ஐபினா ஹையர் வேல்யூவேஷன் இருக்குன்னு அர்த்தம். பிஇ வந்து ஜாஸ்தியா இருக்கிற கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பிஇ கம்பெனி கம்மியா இருக்கிற பிஇ கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். பிஇ ஜாஸ்தியா இருந்ததுன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணினோம்னா மாட்டிடுவோம். பட் அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. சில ஐடி கம்பெனி, சில பார்மா கம்பெனிஸ்ல எல்லாம் பிஇ ஜாஸ்தியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ பினான்சியல்ஸ் பத்தி நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். ஜியோ பினான்சியல்ஸோட பிஇஏ 138 இருக்கு. பட் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண பார்க்கும்போது நமக்கு வந்து ஜியோ பினான்சியல்ஸ் வில் ஹேவ் அ பெட்டர் பெட் அப்படின்னு சொல்றோம். நம்ம பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஜியோ பினான்சியல்ஸோட பி வந்து 138 இருக்கு. ஆக்சுவலி பார்த்தா அதை வாங்கவே கூடாது. பட் ஸ்டில் வி ஆர் ரெக்கமெண்டிங் இட் பேஸ்ட் ஆன் த ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் பொட்டன்ஷியல். இதை பேஸ் பண்ணி தான் போகிறோம். இப்போ ஒரு நிஃப்டியோட பிஇ கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ 24ல நவம்பர்ல 21.49 இருக்கு, ஆர் 22.72 இருக்கு பிஇ. ஓகே, நார்மல் பிஇ ஷுட் பி 17-18. இந்த இருக்கு பாருங்க, அந்த ரேஞ்சில தான் வாங்கணும். நம்ம வாங்கணும் அப்படின்னா கிரீன்ல போட்டுக்கோம் பாருங்க, லாஸ்ட் 10 இயர்ஸ் பிஇ கொடுத்துருக்கேன். லாஸ்ட் 10 இயர்ஸ் பிஇ கொடுத்துருக்கேன். ஐ ஹவ் பிளாட்டட் லாஸ்ட் 10 இயர் பிஇ மந்த் ஆஃப்டர் மந்த் கொடுத்துருக்கேன். அட்வைசபிள் டு பை, அதாவது ரொம்ப சேஃப், அதாவது வெரி வெரி லோ ரிஸ்க்னா, வெரி லோ ரிஸ்க்னா பை அட் 18 or 19 பிஇ. ஓகே, இந்த பிஇ ரேஞ்சில் வாங்கினாதான் சேஃபா இருக்கும். மார்க்கெட் மேலே போறதுக்கான, மேலே போகும்போது நம்ம ஸ்டாக் நல்லா மேலே போகும். ரெட்னா 27, 28லாம் இருந்ததுன்னா ஹையர் வேல்யூவேஷன் அர்த்தம். 21, 18, 19, 20, 21லாம் பாருங்க ஹையர் வேல்யூவேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபால் ஆயிருக்கு, ஏர்னிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பிரைஸும் ஒரு மாதிரி ஸ்டேபிளா இருக்கு. உங்களோட பிஇ அட் டிசம்பர் 2024 வந்து 22.72ல தான் இருக்கு. ஹையர் வேல்யூவேஷன் தான் இப்பயும். 21 or 20 or less than 20 is good. Less than 20 PE வரணும்னா, if Nifty PE less than 20 na, right, it means the value will be around 22,500 போகணும். நிஃப்டி வந்து 22,500 போனாதான் பிஇ வந்து லோ பிஇ அப்படின்னு சொல்லலாம், லோ வேல்யூவேஷன் சொல்லலாம். பட் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா லிக்விடிட்டி ட்ரிவன் மார்க்கெட்டா இருக்கு. ஸோ மார்க்கெட்ல வந்து இப்ப திருப்பி எஃப்ஐஎஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த லெவல் இருந்து மார்க்கெட் மேலே தான் போகும். ஸோ இது வந்து ஒரு மாடரேட் பிஇ, ஒரு ஆப்டிமம் பிஇ அப்படி சொல்லலாம். ஓகே, ரைட். ஸோ இந்த பிஇல வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம். இட்ஸ் நாட் பேட் ஒன். ஏன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து எப்போதுமே வந்து ஹையர் வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். பட் அதுக்காக 25 பி 27 பிஇல போய் வாங்குறோம்னா நம்ம நிற்கக்கூடாது. ஸோ 21, 22 இட்ஸ் ஓகே. நிஃப்டியோட பிஇ கொடுத்துருக்கேன் பாருங்க, 22.72ல இருக்கு. ஸோ நான் அந்த ஸ்பீடாமீட்டர் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க. கிரீன்ல இருக்கும்போது சேஃப் பெட். பிஇ வந்து 21, 22க்கு கீழே இருந்ததுன்னா பெட்டர், ரைட். 24க்கு மேல போச்சுன்னா ரிஸ்கி, 22க்கு கீழே போச்சுன்னா சேஃப். கிரீன்ல இருக்கு பாருங்க, 14 பி 15 பிலாம் இருக்கலாம். நம்ம வந்து அப்பனா என்ன அர்த்தம், we are just little above ஓவர் வேல்யூவேஷன்ல இருக்கும்னு அர்த்தம். ஸோ 22 கீழே இருக்கலாம். நம்ம இப்போ 22.7 to 22.7ல இருக்கு. ஸோ அதனால நம்ம இப்ப வாங்குறதா வேண்டாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்கலாம். பட் கொஞ்சம் கம்மியா வாங்கலாம், கம்மியா மாடரேட்டா பார்த்து பார்த்து வாங்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் த பிரைஸ் டு ஏர்னிங். நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு டெர்மினாலஜி படிக்கிறோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிவிடெண்ட் ஈல்டுனா என்னன்னு பார்த்தோம், டிவிடெண்ட் ஈல்டை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தோம், டிவிடெண்ட் ஈல்டை வந்து ஜாஸ்தியா இருக்கிற கம்பெனிஸ்ல வாங்கணுங்கிறத பார்த்தோம், டிவிடெண்ட்ங்கிறது அடிஷனல் இன்கம்ங்கிறத பார்த்தோம்.
ஸோ டிவிடெண்ட் yield ஜாஸ்தியா இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணினா கேபிட்டல் அப்ரிசியேஷன் பிளஸ் டிவிடெண்ட் ரெண்டும் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது மாதிரி தான் இப்போ வந்து பிரைஸ் டு ஏர்னிங்கிற ஒரு டெர்மினாலஜிஸ் நம்ம பார்த்துருக்கோம். பிரைஸ் டு ஏர்னிங்கிறது பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேல்யூ எங்க கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோல்ல போனீங்கன்னா எல்லா ஸ்டாக்குக்கும் பிஇ கிடைக்கும், நிஃப்டியோட பிஇக்கும் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்டாக்கோட பிஇ எவ்வளோன்னு பார்க்கணும், நிஃப்டியோட பிஇ எவ்வளோன்னு பார்க்கணும். நிஃப்டி பிஇ 22, 23 இருக்கு, ஸ்டாக்கோட பிஇ 16 தான் இருக்குன்னா வாங்கலாம். நிஃப்டியோட பிஇ 22 இருக்கு, ஸ்டாக்கோட பிஇ 25 இருக்குன்னா வாங்கக்கூடாது. ம். அது மாதிரி பிஇ வச்சுட்டு ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா நீங்களே பார்த்துக்கலாம். இந்த கிளாஸோட அப்ஜெக்டிவே அதுதான். யூ கேன் டிசைட் ஆன் யுவர் ஓன். வி நீட் யூ ஆர் என்ன சொல்றது, ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்ல நிறைய பேர் ஏமாத்துறவங்க தான் ஜாஸ்தி. யுவர் ஸ்டாக் பிஇ கிரேட்டர் than நிஃப்டி பிஇயா இருக்குன்னு வச்சுக்கோங்க. த டிசிஷன் இஸ் செல் யுவர் ஸ்டாக் பிஇ லோயர் than நிஃப்டி பிஇயா இருந்தா பை. ஓகே, இதுதான் வேல்யூ இன்வெஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல். இது மாத்திரம் வச்சுட்டு வாங்கலாமா விற்கலாமா அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பேராமீட்டர். ஸோ இதை மாத்திரம் வச்சுட்டு வாங்கலாமா விற்கலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த பேராமீட்டர். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஆனா வாட் ஐம் சேயிங் இஸ் இந்த பிஇ பார்த்து வாங்குறது ஒரு நல்ல ஒரு குட் மெத்தடாலஜி தான். மோஸ்ட் ஆஃப் த பிக் இன்வெஸ்டர், மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வில் டூ பேஸ்ட் ஆன் திஸ். ஓகே, ஸ்டாக் பி இஸ் கிரேட்டர் than நிஃப்டி பினா சேல் பண்ணுங்க, ஸ்டாக் பியோட லெஸ் than நிஃப்டி இருந்தா பை பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஸ்பீடா மீட்டர் மாதிரியே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பத்திரமா வச்சுட்டு நீங்க உங்களோட ஒவ்வொரு ஸ்டாக்கும் நிஃப்டி பியோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். நிஃப்டி பியோட ஜாஸ்தியா இருந்தா வாங்கக்கூடாது, நிஃப்டி பியோட கம்மியா இருந்தா வாங்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஃபண்டமெண்டல். கமிங் பேக் டு அவர் அசெட் கிளாஸ், அகைன் வி ஆர் ட்ராக்கிங் இட். கோல்டு எப்படி போறது அப்படின்னு பாக்குறோம். கோல்டு லாஸ்ட் 5 daysல பாத்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அளவுல மூவ்மெண்ட் இல்லை, அதே ரேஞ்சில் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா டிசம்பர் 1 7,150 இருந்தது, டிசம்பர் 7 கொஞ்சம் ஒரு 35 ரூபா கம்மி ஆயிருக்கு, 7,115 இருக்கு கோல்டு. நிஃப்டி பியும் ஸ்டாக் பியும் சேமா இருந்ததுன்னா கம்மியா வாங்கலாம். சேம் மீன்ஸ் போத் வில் பி சேம் அப்படின்னா பார்த்து வாங்கணும். இப்போ நம்ம வந்து ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் இருக்கும், நமக்கு டெஃபினட்டா தெரியும் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற கம்பெனிஸ்க்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம். ஸோ அதே மாதிரி எல்லா ஸ்டாக்குக்குமே நிஃப்டி பியோட கம்மியா இருந்தால் தான் வாங்கணுங்கிறத வச்சுக்க வேண்டாம். இப்போ நான் நம்மளுடைய ஸ்டாக் ட்ராக் பண்ணும்போது காமிக்கிறேன் பாருங்க. ஜியோ ஃபினான்ஷியலோட பி வந்து 138, பட் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அஸ் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் பெட்டரா இருக்குங்கிறதுனால நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ பி இஸ் ஒன் ஆஃப் த பேராமீட்டர்ஸ். பட் ஸ்டாக் பியும் நிஃப்டி பியும் சேமா இருந்ததுன்னா, இஃப் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு, புது ப்ராடக்ட் எடுத்துன்னு வர போறாங்க, ஃபர்தரா வந்து ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோம்னா நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வாங்கலாம். ஸோ கோல்டு ரேட் இன் சென்னை ஃபார் லாஸ்ட் 10 days பார்த்தோம்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. கோல்டு ரேட் வந்து அப்படியே ஸ்டாக்னட்டா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு 35 ரூபா கம்மி ஆயிருக்கு, 7,150 டு 7,115 கம்மி ஆயிருக்கு. ஸோ இதே ரேஞ்சில் தான் இருக்குமா அப்படின்ட்டு நேற்று கூட எங்க வீட்டில் கேட்டாங்க ஒய்ஃப். நமக்கு ஒன்றும் பதில் சொல்ல தெரியலன்னா she want to buy some ornament, so we went and bought ornaments. Okay, but gold வந்து price 3 yearsல I say 10,000 டச் ஆகும். கோல்டு டார்கெட் 10,000 rupees per கிராம் போகும். ஓகே, இது எப்ப சார் போகும் அப்படின்னா இன்னொரு 3 வருஷத்துல போகும்னு சொல்லியிருக்கேன். வாட்ச் கோல்டு பிரைஸ் இந்த ரேஞ்ச், இந்த 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 பீரியட்ல பாருங்க, மார்ச் 2025 டு ஜூலை 2025. இந்த பீரியட்ல கோல்டு பிரைஸ் ரொம்ப வாலட்டைலா இருக்கும், மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம். பட் ஆனா கோல்டு வந்து வில் கோ அப்.
ரைட்? கோல்டு பிரைஸ் மேல போறதுக்கு நேத்துக்கு போய் நான் வாங்கின ஒரு 3 கிராம் காரணமா இருக்காது. ஆனா கவர்மெண்ட்ஸ் ஆர் பையிங் இட். சைனா, ரஷ்யா எல்லாரும் கோல்ட வாங்கி ஸ்டோர் பண்றாங்க பிகாஸ் அவங்களோட கரன்சியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. இந்தியா ஆல்சோ இஸ் பையிங் இட் ஹெவிலி த்ரூ ஆர்பிஐ. ஸோ அப்போ வந்து கோல்டு பிரைஸ் வந்து மேலே போறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. கோல்டு இஸ் அசட் கிளாஸ், நம்ம வச்சுக்கலாம். 9 to 10% வரும்னு சொல்லியிருக்கேன். வாட்ச் அவுட் ஆன் கோல்டு பிரைஸ் ஆன் நெக்ஸ்ட் இயர். மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் பாருங்க எப்படி வேலட்டைலா இருக்குங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். ஓகே, இஸ் தட் ஓகே? கோல்டு வாங்கணும்னா பிசிக்கல் கோல்டா வாங்கலாம், இல்லைன்னா இடிஎஃப் வாங்கலாம், இல்லை கோல்டு பீஸ் வாங்கலாம், இல்லைன்னா பிளாட்ஃபார்ம்ல வாங்கலாம். பிளாட்ஃபார்ம் சென்ஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல ஜிபே, பேடிஎம் அது போல டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல கோல்டு வாங்கலாம். ஓகே, ரைட். லாஸ்ட் 10 டேஸ்ல கோல்டு ஸ்டேபிளா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட், மல்டிபிள் அசெட் கிளாஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ எஃப்டி, ஈக்விட்டி, கோல்டு, இன்டர்நேஷனல் ஈக்விட்டி, இந்த 3 அசெட் கிளாஸ்லயுமே இருக்கணும். ஸோ இந்த 3 அசெட் கிளாஸ்லயுமே இருந்தாதான் வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் 16 to 18% வரும். Multi asset dynamic portfolio will generate better returns. Don't invest only in equity. Don't invest only in international equity market. And you know, FT ல இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் over a period of time FD will not do well. கொஞ்சம் கொஞ்சமா ஈக்விட்டிக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டாக் இதுதான் நம்மளுடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. ஸோ இன்னைக்கு நான் 2 பென்னி ஸ்டாக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அது அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. we will discuss this. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம ரெக்கமெண்ட் பண்ண ப்ரைஸ் வந்து 841 மேலே போயிருக்கு. லாஸ்ட் வீக்ல மேலே போகல. ஸோ இந்த வீக்ல மேலே போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரேட் ஆன் விச் ஸ்டேட்? 812. 812 ரேட் இது. எஸ்பிஐ மேலே போயிருக்கு, 863 போயிருக்கு, கிவிங் அ ரிட்டர்ன் ஆஃப் 3%. HDFC பிரைவேட் பேங்க் 1751 to 1855 வரைக்கும் போயிருக்கு. 1900 டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் எவ்ரி brokerage இஸ் a bullish 1328 வரைக்கும் போயிருக்கு. 5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஆவரேஜா. ஜியோ ஃபினான்ஷியல்ஸ் 315க்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், இப்போ 339 போயிருக்கு. அது வந்து 380 தான் டார்கெட் கொடுத்துருக்கேன், பட் இட் வில் கோ வெரி ஹை. ஸோ 8% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு as of now. கோல் இந்தியா 417 இருக்கு. எல்லா ஸ்டாக்குமே பிளஸ்ல வந்திருக்கு. ஜீனாசிகா அப்படின்னு ஒரு ஸ்டாக்கை பத்தி லாஸ்ட் வீக் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லியிருந்தேன். 1949க்கு வாங்கலாம்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம பார்த்து சொல்றேன். ஃபார்மால ஐஓசிஎல் அகைன் 138 to 141 போயிருக்கு. ஜஸ்ட் கிவ் மீ a minute. Right, so these are all the stocks what we are recommended, especially large cap stocks-ல. ஸோ இந்த ஸ்டாக்லாம் ஹோல்டு பண்ணலாம், வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ நோ வரி. ஓகே, ஸோ இட்ஸ் அ குட் ஸ்டாக் டு பை at this level. So you will make good wealth. ஓகே, இது வந்து 18 மந்த்ஸ்க்கான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 6 ஸ்டாக் தான் சொல்லியிருக்கேன், இன்னொரு 4 ஸ்டாக் சொல்லுவேன் லார்ஜ் கேப்ல. யூ கேன் பை அண்ட் ஹோல்ட், definitely you will make better return, but buy in slowly and gradually ன்னு சொல்லியிருக்கேன். டார்கெட் பிரைஸ் இஸ் இண்டிகேட்டிவ் and will achieve in 18 months time. Major exposure in banks and digital infra அதுதான் இருக்கு. Okay, so before we move on to the thing is, next 3 penny stocks which I am going to talk about it. One is Bank of Maharashtra, right? Price to earning 9 தான் இருக்கு. Recommended price 58 இருக்கு. டார்கெட் பிரைஸ் வந்து 120 சொல்றோம், ரைட்? சவுத் இந்தியன் பேங்க் 26 rupees தான் இருக்கு இன்னைக்கு. ஸோ இட் வில் கோ அப் டு 55 rupees வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ரெண்டுமே பேங்கிங் செக்டர்ல உள்ள பேங்க்ஸ். வந்து சவுத் இந்தியன் பேங்க் வந்து இட் இஸ் அ பிரைவேட் செக்டர் பேங்க், அண்ட் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து இட்ஸ் அ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்.
Bank of Maharashtra, we call it as BOM, PSU Bank, and South Indian Bank. Okay, private sector bank. Right. Then we have IRFC, Indian Railway Finance Corporation, Railway Finance Corporation. Okay. So Indian Railway Finance Corporation ரொம்ப வந்து it will go up to 250 சொல்லியிருக்கேன். டார்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டீப்பா கொடுத்துருக்கு. ஸோ தீஸ் ஸ்டாக்ஸ் வந்து பெட்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பென்னி ஸ்டாக் மீன்ஸ் இட்ஸ் a ஸ்மால் வேல்யூ ஸ்டாக், தட் இஸ் கால்ட் பென்னி ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் தட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கம்மியா இருக்கணும், ஃபண்டமெண்டலி வீக் ஸ்டாக்கா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பிரைஸ் ஆஃப் த ஸ்டாக் இஸ் ஸ்மாலா இருக்கு. ஸோ தி ஸ்டாக் வந்து சின்ன ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடிய அளவில் இருக்கு. பீப்புள் வில் ப்ரிஃபர் பென்னி ஸ்டாக் பிகாஸ் காரணம் என்னன்னா, எனக்கு வந்து குறைஞ்ச பணத்துல நிறைய ஸ்டாக்ஸ் வாங்க முடியும் அப்படின்ட்டு. பட் தட் ஷுட் நாட் பி த கிரைட்டீரியா. இப்போ ஐஆர்எஃப்சி எல்லாம் பாத்தீங்கன்னா பிஇ பாருங்க 31.73 இருக்கு. நிப்டி பிஇ 22 தான் இருக்கு. ரைட், கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஸ்டில் ஐஆர்எஃப்சி இஸ் அ மோனோபோலி டு ஃபண்ட் ரயில்வே ப்ராஜெக்ட். ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் சவுத் இந்தியன் பேங்க் வந்து பிரைவேட் செக்டர் பேங்க், தெர் மே பி அ பாசிபிலிட்டி ஆஃப் டேக் ஓவர். ஒரு பெரிய பேங்க் ஏதாவது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா வாங்கணும். ப்ளீஸ் ரிமெம்பர் பென்னி ஸ்டாக்ஸ் ஆர் ஹை ரிஸ்க் ஸ்டாக்ஸ். ரைட். ஸோ வாங்கும்போது நம்ம வந்து என்ன சொல்றது, இட்ஸ் நாட் தட் போயிட்டு எல்லா பணத்தையும் இந்த பென்னி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இஸ் அனதர் குட் ஸ்டாக் டு பை. 9.9 தான் பிஇ இருக்கு. 58 ரூபா ரெக்கமெண்டட் பிரைஸ். இட் வில் கோ அப் டு 120ங்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ வி கேன் லுக் அட். பட் வாட் எவர் சட் அண்ட் டன், பை ஸ்லோலி கிராஜுவலி. இந்த பென்னி ஸ்டாக்ல ஆஃப்டர் பீங் அ லாட் ஆஃப் ரிசர்ச் நிறைய இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு. தப்பார் டூல்னு ஒரு கம்பெனி இருக்கு. ரைட், 2 ரூபா 36 ருபீஸா இருந்தது. இன்னைக்கு வந்து 9 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 400% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம அதெல்லாம் வாங்கலாமான்னா அந்த 2 ரூபா ஸ்டாக் 1 ரூபா கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம அந்த பென்னி ஸ்டாக்ல எல்லாம் கொஞ்சம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்கா பார்த்து வாங்கினா தான் பெட்டரா இருக்கும். ஸோ அதனால சின்ஸ் இட் இஸ் ஓப்பன் ஃபாரம், I don't want you to take high risk and lose money in the market. So I'm explicitly requesting not to go heavily buying on this penny stock. நம்ம ஆசைப்பட்டதுனால நம்ம கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்றோம். இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக். ஈவன் இப்ப கொஞ்சம் கீழே போனா கூட மார்க்கெட் மேல போகும்போது மேல வந்துடுங்கிற மாதிரி நம்பிக்கை உள்ள ஸ்டாக்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்றோம். ஏன்னா இந்த ரூல் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நெவர் லூஸ் மணி இன் த மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்ல போயிட்டு பணம் விட்டேனே சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ மார்க்கெட் இஸ் மார்க்கெட். மார்க்கெட் எப்படி வேணாலும் போகும், யாராலையும் பெரிய அளவுல ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் லாங் டேர்ம்ல நிஃப்டி வில் டச் 50,000 அப்படி சொல்றோம். பட் ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் வில் பி வாலடைல். மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம். நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 25 வந்து ரொம்ப அன்சர்டனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டாக் செலெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் லார்ஜ் கேப் ஸ்டாக்ல மாத்திரம் வாங்குங்க. லோ பி பிரைஸ் ஏர்னிங் இருக்கிற ஸ்டாக்கா வாங்குங்க அப்படின்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி வாலடைல். ஒரு 2-3 விஷயங்கள் நமக்கு தெரியுது, கண்ணுக்கு எதிராகவே நல்ல கிளாரிட்டியாவே தெரியுது. ஒண்ணு வந்து ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்ற அப்புறம் அவர் நிறைய டாரிஃபை கொண்டு வர போறாரு. அதனால சைனீஸ் எக்கானமி பாதிக்கப்பட போகுது. சைனீஸ் எக்கானமி பாதிச்சுன்னா இந்தியன் எக்கானமிக்கு நல்லதா கேட்டீங்கன்னா, சர்டன் எக்ஸ்டென்ட் இட்ஸ் குட், சர்டன் எக்ஸ்டென்ட் இட்ஸ் நாட் குட். ஸோ அப்ப வந்து நம்ம எக்கானமியும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வி நீட் டு பி கேர்ஃபுல். வி நீட் டு பி என்ன சொல்றது, டபுள்யூ ஷூர் பிஃபோர் வி செலக்ட் ஸ்டாக்ஸ். ஏன்னா மார்க்கெட்ல கீழே போனா கூட நமக்கு வந்து கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கணும். நான் இங்க இந்த ஸ்டாக்லாம் கொடுத்த மாதிரி ரைட், இதெல்லாம் கொஞ்சம் சேஃப் பெட். ரைட். இப்ப இந்த டார்கெட்டை வந்து இன்னும் 2 மாசத்துலயே அச்சீவ் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, பட் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம்.
புக் ப்ராஃபிட் அப்படின்னு நானே சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ ஃபினான்ஷியல்ஸ்லாம் 380 ஈஸியாக டச் பண்ணிடும். கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணலாம். பாக்கி இருக்கிறத ஹோல்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் டார்கெட்டை டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டார்கெட்டை நிறைய டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஈவன் தோ ஐ எம் சேயிங் 18 months டைம், அதுக்கு முன்னாடியே டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆர் பிரைட். ஸோ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய செக்டர்ஸ் என்னென்னா ஐடி, ஃபார்மா, தென் இன்னொரு செக்டர் சொல்லியிருக்கேன் பேங்கிங். ஸோ பேங்கிங், ஐடி, ஃபார்மா, நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன் அந்த 3 செக்டரை சுற்றி தான் இருக்கும். 4வது செக்டார் வந்து எனர்ஜி, கேபிட்டல் குட்ஸ், இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஜீனாசிக்கா 90 தானா? ஒரே நிமிஷம் இருங்க, நான் பார்க்குறேன். அன்றைக்கே கேட்டிருந்தீங்க ஜீனாஸ்டிக்கா வந்து 90னா கிட்டத்தட்ட ஹியூஜ் மணி இருக்க இடம் அந்த மாதிரி இருக்காது. எதில் காமிக்குது அந்த மாதிரி? க்ரோவில் காமிக்குது. அப்படி ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்கே வாங்கலாமே ஜீனாஸ்டிக்கா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு. பேடிஎம் மணியா? ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்காது. எனி ஷேர்ஸில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ஷேர்ஸில் வந்து மினிமம் லாட் எல்லாம் கிடையாது. மினிமம் லாட் கிடையாது. ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, நான் பார்த்துட்றேன். இப்போ அந்த ஸ்டாக் பார்த்துறேன். ஜீனாசிக்கா 2338 இருக்கு. பை போட்டோம்னா போகிறது. the minimum quantity for this stock is 90. 90னா எவ்வளவு? இல்லையே, பேலன்ஸ் 2390. மினிமம் குவான்டிட்டி for this stock. Yes. ஒரே நிமிஷம், நான் ஜஸ்ட் செக்கிங் இட். ஐ ஆம் டூயிங் இன் க்ரோலையும் செக் பண்ணுறேன் நான். அதான் நான் பார்க்குறேன். 90னா 20,000 rupees வேணும் இல்லையே. 10னா தான் அவ்வளோ வேணும். ஸோ மினிமம் குவான்டிட்டி வந்து 90யா? கரெக்டா? இட்ஸ் ஷோயிங் இட்ஸ் அப்ராக்சிமேட்லி 2,17,000 காமிக்குது. லெட் மீ செக். நான் இதை செக் பண்ணிட்டு இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு நான் சொல்றேன். அப்படி இல்லைன்னா ஐ வில் ரெக்கமெண்ட் அனதர் ஸ்டாக். ஜீனாசிக்காக்கு அனதர் ஸ்டாக் ப்ராப்ளி மண்டே டியூஸ்டேலி ரெக்கமெண்ட் பண்றேன். யூ கேன் பை இட் இன் ஃபார்மா. ஓகே, ரைட். ஏன் வந்து அது 90 ஸ்டாக் அப்படி வைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு வர்றதுக்கு. இல்லாட்டினா பீப்புள் வில் பை அண்ட் செல் நிறையா இருக்குங்கிறதுக்காக. பட் நான் வில் செக் அண்ட் லெட் யூ நோ another 1 or 2 days. மண்டேவே நான் சொல்றேன். Suppose if you are unable to find solution for Jeenasica சொன்னோம்னா then I will recommend other stock which will be as good as Jeenasica எப்படி போறதோ அப்படிங்கிறது நான் சொல்றேன். I will let you know on this. ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கா? ஏதாவது எனி கொஸ்டின்ஸ்? So I hope the session was good to understand price to earning. So நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு terminology எடுத்துட்டு we will learn it so that we will able to find out our own way of understanding the stock. So market is going to go good தான் next 1 week to 10 daysக்கு. ஜனவரியில் ஆஃப்டர் ரைட் ஆஸ்கர் டிஎம் கூட நான் சொல்றேன். I am just working on it. It's a good stock மாதிரி தான் தெரியுது. But I will come back to you in another 2-3 days time. Right? I'll let you know on that. So keep investing, create wealth, long-term value investing. Right? So ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக் அதுதான் நம்ம அந்த சொல்லியிருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து டிவிடெண்ட் ஈல்டு ஜாஸ்தியா இருக்கணும் அண்ட் பி வந்து கம்மியா இருக்கணும். இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்குக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நான் ஒரு 4-5 ஃபேக்டர்ஸ் எழுதி போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது சொல்றேன். ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ரைட். இபிஎஸ் growth இருக்கணும்.
இபிஎஸ்னா ஏர்னிங் பர் ஷேர் நெக்ஸ்ட் வீக்ல சொல்லித்தரேன். லோ பி இருக்கணும், ரைட். ஆர்ஓசிஇ ஹையரா இருக்கணும். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு டெட் ஃப்ரீயா இருக்கணும், ரைட். கடன் நிறைய வாங்கியிருக்க கூடாது. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் எல்லாம் போனீங்கன்னா கடன் நிறைய வாங்கியிருப்பாங்க, பட் கண்ட்ரோலபிளா இருக்கா, இல்லாட்டா டெட் ஈக்விட்டி ஷேரியோ ரேஷியோ வந்து பெட்டரா இருக்கணும். டெட் ஈக்விட்டி ரேஷியோ எவ்வளவு கடன் வாங்கியிருக்கான், எவ்வளவு சொந்த பணம் போட்டிருக்கான், அதான் டெட் ஈக்விட்டி ரேஷியோ. ஆப்டிமமா இருக்கணும் ஆர் பெட்டரா இருக்கணும், ரைட். ப்ரொமோட்டர்ஸ் குட் குரூப்பா இருக்கணும், ப்ரொமோட்டர்ஸ் குட் குரூப்பா இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 15 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 15 ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு தான் நம்ம இதை சொல்றோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம உதாரணத்துக்கு ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் பாத்தீங்கன்னா இபிஎஸ் பிரைஸ் ஏர்னிங்லாம் பெட்டரா இருக்கு. ஸோ வி கேன் டூ தட். ஓகே, ரைட், ஓகே. ஸோ I will give you more parameters how to identify stock fundamentally strong அப்படின்ட்டு. நம்ம இந்த வாரத்துல பிரைஸ் ஏர்னிங் பார்த்தோம், போன வாரம் டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக் வந்து ஏர்னிங் பர் ஷேர்னா என்னங்கிறத சொல்லித்தரேன். இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்றது, how do we take data, எந்த இடத்துல போய் பார்க்கலாங்கிறத we will take you through in the next class. Okay, so thank you so much. We'll catch you up again on coming Sunday, same time, right? Thank you all. Thank you. Thank you everyone.